வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு கௌதம் தங்கவேல். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, புக் ஜூஸ் சீரியஸில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் பார்க்க போகிறோம். இந்த புக்கு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, டிபெட் முசிரின்னு சொல்லி ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு, டோபமைன் டீடாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இந்த புக்கில் ஃபஸ்ட்டு பார்ட் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐகார்ட்லேயும் தரேன், செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இந்த பார்ட் எதை பற்றினா செகண்ட் பார்ட்லேயே ஃபஸ்ட்டு பார்ட்டு. இந்த வீடியோ நீ இன்ஃபர்மேட்டிவ் இருக்குன்னா வாங்க வீடியோக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். ப்ரீவியஸ் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா, டோபமைன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்கும்போது அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் நம்ம அதில் வகிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பார்ட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, த ப்ராப்ளம். அது தெளிவாக சொல்லணும்னா, டோபமைனை ஏன் ஹைஜாக் பண்ணுறாங்க, ஹைஜாக் பண்ணுறதுனால என்ன நடக்குது, இந்த டோபமைன் ட்ராப்ஸ் வந்து நம்ம எப்படி சேஃப் கார்டு பண்ணிக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அடிக்ஷன் அதோட மெக்கானிசம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த அடிக்ஷன் மெக்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏதாவது ஒரு பொருள் மேலே நீங்கள் வந்து அடிக்ஷனாக இருக்கீங்க, அந்த அடிக்ஷனை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக டோபமைன் வந்து சுரக்கும் மைண்டில். அப்போ சுரக்கும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளஷர் கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்மளுக்கு ப்ளஷராக இருக்குது, இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு வந்து உங்களுக்கு கேட்கும் நெக்ஸ்ட் டைமும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா மெனி அடிக்ஷன்ஸ் வந்து எல்லா அடிக்ஷன்ஸும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டோபமைன் ட்ரிகர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அடிக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் சிமுலேஷனுக்கு வந்து டாலரன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, எந்த அளவுக்கு இப்போ ஒரு 1 to 10 வரைக்கும் ஒரு ரேட்டிங் கொடுக்குறேன், அதில் 10 வந்து ஸ்டிமுலேஷன் ரேட் இருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் 10 விட அதிகமாக ஸ்டிமுலேஷன் ரேட் ஒரு 15 20 வேணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ப்ரெஷர் வேணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். இப்போது ட்ரக்ஸும் ஆல்கஹால் கன்சம்ஷன் மட்டும்தான் அடிக்ஷனான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பின்னர் சொல்ல போகிறது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு விதமான அடிக்ஷன் தான். அது சூதாடுறதாக இருக்கலாம், கேம்பிளிங்காக இருக்கலாம், செக்ஸ், ஷாப்பிங், தாட்ஸு. அது தாட்ஸ்னா ருமினேஷன் சொல்லி ஒரு வேர்டு யூஸ் பண்ணுற ஆத்தர். அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு டீப் தாட், ஒரு விஷயத்தை பற்றி டீப்பாக யோசிச்சுட்டே இருக்கிறதும் அது ஒரு அடிக்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. வீடியோ கேம்ஸ், எக்ஸசைஸும் ஒர்க்கும் கூட அடிக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போனா அதை டூ எக்ஸ்ட்ரீமாக பண்ணும் போது தான். நீங்கள் இதில் ஏதாவது அடிக்டாக இருக்கீங்களா பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு நாளில் உங்களால் ஒரு வேலையில் என்கேஜ் பண்ணாமல் இருக்கவே முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் ஒரு அடிக்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஆத்தர். ஓகே கைஸ், நம்ம கண்ட்ரோலை எப்படி ரீகெயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கைட், அது ஒர்க் புக்கை வந்து அட்டாச் பண்ணியிருக்காரு நம்ம புக்கோட. அதோட லிங்க்கும் பார்த்தோன்னா அவரோட வெப்சைட்டில் வந்து லிங்க் பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. அதை உங்களுக்கு டிஸ்பிளேலையும் காட்டுறேன், அதே சமயம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன். அவர் ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன கொஷின் கேட்குறாருன்னா, நீங்கள் எதுக்கு அடிக்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவும் இல்லாமல் எந்த சோர்ஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷனுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக ஸ்டிமுலேட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா அப்படின்னு கேட்குறாரு. இப்போது நம்ம செகண்ட் பார்ட்டில் இருக்க ஆக்ஷன் ஸ்டெப்பை வந்து பார்ப்போம். நீங்கள் உங்களால் ஒரு விஷயத்தில் இருந்து அதை செய்யாமல் இருக்கவே முடியல, அதையே செஞ்சிட்ருக்கீங்க நாள் பூரா, அந்த விஷயத்துலேருந்து என்னால் ஓவர் கம் பண்ண முடியல, அப்படி செய்யாமல் இருக்க முடியல அப்படின்னீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முக்கியமான விஷயம், உங்களோட டோபமைன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கஸ்ட் அசெட்ஸ்ன்னு சொல்லணும்னா உங்களோட ஃபோக்கஸ் தாங்க மக்களே. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, அதனால தான் உங்களோட ஃபோக்கஸ் அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ண தான் மார்க்கெட்டர்ஸ் பார்த்தோன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆட்ஸில். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களை அந்த ஆப்லேயே எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க. இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக அவங்க மணி மேக் பண்ணுவாங்க. இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒர்ஸ்ட் ட்ரூத்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் டிஸ்கவரின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அதோட யூஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்கள், ரீகால் பண்ணி பாருங்கள். ஒரு டைம் நீங்கள் வந்து ரெட் நோட்டிஃபிகேஷன் வரும்போதெல்லாம் நீங்கள் பாப்பப் ஆகும் ஸ்க்ரீனில், அப்போ நீங்கள் எடுத்து பார்ப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ இல்லை ஃபுட்பால் வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து அதே ரெக்கமெண்ட் பண்ணி காட்டும், இந்த வீடியோ பாருங்கன்னு. இது நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லூப்பாக போயிட்டே இருக்குமே தவிர அது நெவர் எண்டிங் லூப்பாக தான் இருக்குமே தவிர அது ஒரு முடிவே கிடையாது. இதை பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி எங்கேஜிங்காக வச்சுருப்பாங்க. இப்போது இந்த மாதிரி சொஃபஸ்டிகேட்டட் அல்காரிதம் கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தா ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. ப்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ப்ளஸ் சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையான கண்டென்ட்டை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும். பட் ஆனால் நெகட்டிவ் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நெவர் எண்டிங் லூப்பாக இருக்கும், இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்கும். முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்காக இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த நெட்டை யூஸ் பண்ணிட்டாங்க, இன்டர்நெட்டை. பட் ஆனால் இன்டர்நெட் இந்த காலத்தில் பார்த்தா நம்மளே யூஸ் பண்ணிட்டு இருந்தால் சொல்லணும். நம்ம இது எப்படி ஹைஜாக் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபோக்கஸ் அந்த ஹைஜாக் பண்ணுது. இது மூலமாக அன்ப்ரொடக்டிவ் ஆகுது. நம்மளை ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்லெஸ்ஸாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். நம்ம பிரெயின் ஹைஜாக் பண்ணதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தோன்னா நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுது டோபமைன் ரிலீஸ்க்காக. அதை கிளிக் பண்ணும் போது என்னதான் இருந்தாலும் இது நம்மளை வந்து சந்தோஷத்தையும் மனநிறைவையும் கொடுக்கலனாலும் அதை நம்ம திரும்ப செஞ்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா,
டோபமைன் நியூரல் டிரான்ஸ்மிட்டர் ஆட் பண்ணுற சம் அதர் வேஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் மெயில்ஸ். அது மெயில் செக் பண்ணுறது கூட நம்ம வந்து டோபமைன் நியூரல் டிரான்ஸ்மிட்டர் 200 ஸ்டிமுலேட் பண்ணுறதா இருக்கலாம். எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ரிவார்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட மெசேஜோ இல்லை எக்ஸிஸ்டிங் நியூஸையோ படிக்கிற மாதிரி எக்ஸைட் பண்ணிட்டு இருப்போம். அதுக்காக இமெயில் செக்கிங் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்துருவோம், இல்லை டிராஃபிக் ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம், இல்லை நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்ப்போம். அது எப்படின்னா ரெட்டில் போனால் பார்த்தீங்கன்னா அது வந்து நெகட்டிவ், க்ரீனில் போனால் பாசிட்டிவ், அந்த நம்பர் போதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்போம். அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அன்பிரிடிக்டபிள், நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இதே பார்த்தீங்கன்னா அதை மோர் எக்ஸைட்டிங்காக வச்சுருக்கோம், அதுவும் இல்லாமல் என்கேஜிங்காகவும் வச்சுருக்கோம் நம்மளை. நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் கமெண்ட்ஸுக்காக தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி ஹைலி என்கேஜிங் ஓவர் ஸ்டிமுலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோக்கஸ் வந்து டிசேபிள் லூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நெட்லேருந்து சோஷியல் மீடியா விலகிருக்கவங்க மட்டும்தான் தெரியும் டைமோட அருமை எப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஃபோக்கஸும் ஈஸியாக பண்ண முடியும். மக்களே, இது வரைக்கும் நீங்கள் கேட்ட விஷயங்களை எப்படி நினைக்கிறீங்க? அதே மாதிரி நீங்கள் உங்களோட டோபமைன் நியூரல் டிரான்ஸ்மிட்டரை எப்படி ஹைஜாக் பண்ண வர்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நெக்ஸ்ட் டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபுட் கிரேவிங்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாப்பிடணும் ஒரு விஷயத்தை சாப்பிடணும்னு சொல்லிட்டு அரிச்சு இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி. அந்த அரிச்சு தான் பார்த்தா கிரேவிங் சொல்லுவாங்க. நம்ம ஆதி காலத்தை எடுத்துக்கிட்டோம்னா மனுஷங்க வேட்டையாடி தான் சாப்பிட்டாங்க. மோஸ்ட்லி ஃபுட்ஸு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி ஸ்வீட்டாகவும் இருக்கிற பொருள் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ளஷரபிள் ஃபுட்டாக இருந்திருக்கு. ஜெர்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹியூமன் நியூட்ரிஷன் போஸ்டமில் இருக்குது. அதாவது சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, நம்மளுக்கு நேச்சுரலாகவே பை பர்த்டே பார்த்தோன்னா ஸ்வீட்ஸ் மேலே ஒரு கிரேவிங் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. அதே மாதிரி சுகர் இன்டேக் பண்ணும்போது, சுகரை சாப்பிடும் போது சர்க்கரையை அப்போ டோபமைன் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சுகர் அண்ட் ஃபேட் கலந்த ஃபுட்ஸ் பார்த்து பிரெயினோட ரிவர்ஸ் சிஸ்டத்தை ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காலத்தில் என்னதான் நம்ம ஒருத்தரும் ஒரு என்வரான்மெண்ட்டில் இருந்தாலும் அந்த ஃபுட் மேலே இருக்கிற கிரேவிங் வந்து நம்மளுக்கு ஒன்றும் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட ஆன்செஸ்டர் கிட்ட இருந்து வந்த அந்த பழக்கம் வந்து நம்மளுக்கு ஒன்றும் மாறல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி காலத்தில் பார்த்தா வேட்டையாடி சாப்பிடுவாங்க. பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இல்லை. எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட் போகிறோம், வாங்கி சாப்பிட்றோம். ஃபுட்டும் பார்த்தோன்னா பிளென்ட்டியாக நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஆனாலும் நம்மளோட பயாலஜி பார்த்தா ஒன்றும் மாறல. நம்ம ஒன்றும் பார்த்தோன்னா ரிச் ஃபுட்டை பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த கிரேவிங் இருந்துட்டு தான் இருக்குது. இங்கே தான் மக்களே ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம டாபிக் பார்க்குறோம். இங்கே தான் நம்மளோட ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து இங்கே வராங்க. நீங்கள் நினச்சி பார்க்கலாம், ஏன் மில்லியன்ஸ் ஆஃப் டாலரில் வந்து மார்க்கெட்டர்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை வாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோன்னா, ஃபுட்டு கூட மற்ற ஐட்டம்ஸை விட சுகரை ஆட் பண்ணும்போது அந்த ஃபுட்டை வந்து நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்கன்னு, அந்த கிரேவிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் பார்த்தா மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராசஸ்டு ஃபுட்ஸில் பார்த்தோன்னா சுகர் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சயின்டிஸ்ட் பார்த்தோன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அவர் என்ன கண்டுபிடிச்சா பார்த்தோன்னா, சுகர் வந்து நிக்கோட்டின் மாதிரியே அடிக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் அது மற்ற ட்ரக்ஸ் மாதிரி டயர் 1ல் இருக்க ட்ரக்ஸ் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. நிக்கோட்டின்னா ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஒரு கெமிக்கல் டொபாக்கோவில் இருக்கும். அந்த கெமிக்கலும் சுகர் இருக்க கெமிக்கலும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே அளவில் தான் அட்ராக்டிவாக இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. நம்மளோட பிரெயினோட ரிவார்ட் சிஸ்டமும் நம்மளோட ஈட்டிங் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுற சர்க்கியூட்ஸும் சேமாக தான் இருக்குது. ட்ரக் அபியூஸ்க்கும் நார்மலாக இருக்கவங்க பீப்புளும் சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரக் யூஸ் பண்ணுறவங்கள வந்து என்ன நடக்கும் பார்த்தோன்னா, அந்த சிஸ்டத்தை வந்து ஹைஜாக் பண்ணிவிட்டு நார்மல் கண்ட்ரோல்ஸை வந்து ஆஃப் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக சொல்லணும்னா, நேச்சுரலாகவே ஹியூமன்ஸுக்கு பார்த்தோன்னா சுகர் மேலே ஃபேட் மேலேயும் கிரேவிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஆத்தர். என்னதான் நம்ம சுகர் மேலே அடிக்டாக இல்லைனாலும் அதை இன்டேக் பண்ணுறது, சாப்பிட்றது வந்து கம்மி பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. டோபமைனும் கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலேஷனில் இருக்கும்போது பார்த்தோன்னா நம்மளோட லாங் டேர்மில் திங்க் பண்ணுற ஐடியா வந்து குறைஞ்சிடும், எபிலிட்டி வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டடீஸ் என்ன சொல்றதுன்னு பார்த்தோன்னா, நல்ல சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எப்படி இருப்பாங்க, ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி அங்கே 10 வருஷத்துமோ 5 வருஷத்துமோ என்ன நடக்கும், இப்படி என்ன டிசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு ப்ரெசென்ட்டில் டிசைட் பண்ணுறவங்க தான் பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிடுவாங்க, ப்ரொடக்டிவாகவும் இருப்பாங்க, சேவ் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மணி எல்லா இடத்துலையும். இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் இருக்கும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெசென்ட் வேர்ல்டில் பார்த்தோன்னா லாங் டேர்ம் கோல்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் பார்த்தோன்னா வேறுபட்ட நிறைய காரணிகள் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த சோஷியல் மீடியா, இந்த ஃபுட் கிரேவிங் எல்லாமே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, லாங் டைமாக திங்க் பண்ணுறது வந்து கம்மியாகுதுன்னு, அது வந்து இம்மிடியட் கிராட்டிஃபிகேஷன், குயிக்காக ரிசல்ட் தர மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்டல்
ரோல் மாடலை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னதான் நம்மளுக்கு நான் என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அதை நம்ம பண்ண மாட்டேன்றோம். அதுதான் ஒரு பெரிய விஷயமே. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஹெல்த்தியராக சாப்பிட்ணும், நல்ல ஃபுட்டை சாப்பிட்ணும்னு தெரியும். பட் ஆனால் நம்ம அது பண்ணாமல் ஸ்வீட்ஸும் பெப்சி கோகோலான்னு குடிச்சிட்டு இருப்போம். அதே மாதிரி பார்த்தா படித்தா நல்லா வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம்னு தெரியும். பட் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சீரீஸ் பார்த்துட்டு இருப்போம். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் நல்லா ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும், நம்ம ஃபிட்டாக வச்சுக்கலாம், நல்ல மென்டல் கிளாரிட்டி இருக்கும், ஃபிசிக்கும் இருக்கும்னு நினைப்போம். பட் ஆனால் அதுக்கு பதிலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சோஷியல் மீடியாவில் வந்து சிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆத்தர் பிலீவ் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சோஷியல் மீடியாவும் இன்டர்நெட்டும் ஹோலாக மொத்தமாக சேர்த்து நம்ம மேலே ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. அது லாங் டேர்மாக திங்க் பண்ண விட மாட்டேங்குதுன்னும், நம்மளால் ஃப்ரெண்டில் இருக்க நம்மளோட டாஸ்க் வந்து முடிக்க முடியாமல் ஃபோக்கஸ் வந்து டிஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் மக்களே, இந்த செகண்ட் பார்ட்டோட ஃபஸ்ட்டு செக்ஷன் இதுதான். ஹோப் இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் தேங்க்யூ, பாய்.